ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது கோச்சிக்கிறாதீங்க. ஒரு முக்கியமான காரணனால தான் வீடியோ போட முடியல. நம்ம வீடு மாறணும். அதனால தான் நல்ல வீடியோ கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் இந்த சென்னையில் அப்பா தேடியே ரொம்ப மாசமாக தேடிட்டு இருந்தோம். சொல்லப்போனால் ஜனவரிக்கே ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. பட் அவங்க இருக்கிறவங்களுக்கு வீடு கிடைக்காம நம்ம அட்வான்ஸை திருப்பி வாங்க வேண்டியதாயிடுச்சு. அவங்க காலி பண்ணுன்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வீடு கிடைக்காம திரும்பி நம்ம அட்வான்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு வீட்டில் அட்வான்ஸ் கொடுத்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா நீங்களா 2 பேர் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க போல். ஹவுஸ் ஓனருக்கு யார் பிடிக்குதுன்னு பார்த்துட்டு விடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்படி எதுக்கு வீடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதையும் வேணான்னு சொல்லி அந்த அட்வான்ஸ் 5000 ரூபாய் கொடுத்துருவோம். அதையும் திரும்பி ரிட்டர்ன் வாங்கி கடைசியில் ஒரு வீடு நல்ல வீடாகவே கிடச்சிருச்சு. இவ்வளோ நாளுக்கு வெயிட் பண்ணதுக்கு தப்பில் எல்லாம் நமக்கு நல்ல வீடாகவே அமைச்சு தந்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் வந்தும் இப்போ நம்ம 1 மாதம் கிட்ட ஆக போகுது. சரி, வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கேமராவில் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் பீஃப் இருந்துச்சு. சரி, அதிலே கொஞ்சமாக பிரியாணி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் அளவுக்கு 1 டம்ளர் போட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதை அப்படியே ஆஃபீஸ் கட்டி கொடுத்து பின்னாடி ஒரு ஆள் நிற்கிறாரு. பெரிய மனுஷன், எப்போ பார்த்தாலும் இப்படி தான் நைட்டியை பிடிச்சி தொங்குவான். அதோடையே பண்ணிகிட்டு இருக்கணும். சில நேரம் தூக்கி வைக்க சொல்லி அழுவான். அப்படியே தூக்கி வச்சு பண்ண வேண்டியதாக தான் இருக்கும் பசங்களை. தோசைக்கு சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. எத்தனை பேருக்கு வீடு கிடைக்கிறதுல இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு இது கண்டிப்பாக புதுசு. ரொம்பவே கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்துருக்கிறது ஒரு 30 வீட்டுக்கு மேலே இருக்கும். ஒவ்வொன்றில் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. இதுவும் ஒரு அனுபவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னோ இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக லைக்கும் பண்ணிவிடுங்க. டாட்டா.